நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜித் தொலைக்காட்சி. அன்னை வயற்றில் பிறந்த தொல்லை போ போகா துயரம் பூங்குணமான் மருனை கோபுரத்துள் வீச்சிருக்கும் கணபதியை கை தொழுத காப்பே
எங்களை ஆதரிக்க வேணும் ஐயோ. சபையோர்களே, பெரியோர்களே, பெரியோர்களே, சபை நிறைய வந்த என் தாய்மார்களே, தாய்மார்களே, பெரியோர்கள், சபையோர்கள், என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே, தாய்மார்களே, கல்வி கற்ற பெரியவர்களே, பெரியவர்களே, தொழில் படித்த கலைவாணர்களே, கலைவாணர்களே, வருங்கால மாணவ செல்வங்களே, வாலிபர் இளம் சிங்கங்களே, இளம் சிங்கங்களே, எனது அருமை சகோதர சகோதரர்களே, சகோதரர்களே, அதாவது என்னையா இந்த தெற்கு செம்மபுதூர்மான நகரத்திலே இந்த நகரத்தில மக்களை காத்து ரட்சித்து என்றென்றைக்கும் கிருபையுடனே குழுவிருந்து வரக்கூடிய அருள்மிகு இளங்குடி ஐயனாருடைய திருவாலயம் இந்த ஆலயம். இந்த பெரிய ஆலயம். அப்பேர்பட்ட இந்த ஐயனாருடைய திருவாலயத்திலே இந்த ஆலயத்தில மாயாண்டி சுடலை பலவேசக்காரன் கருப்பசுவாமி பேச்சியம்மா பிரம்மசக்தி அச்சமுள்ள பரிவார தெய்வங்கள் எல்லாம் அமைந்திருக்கக்கூடிய இந்த அம்மானுடைய இந்த ஆலயத்தில ஐயனுடைய திருவாலயத்திலே ஆனி மாதத்திலே கொடை விழா பெரும் விழாவாகவே நடந்து வருகின்றது. அப்பேர்பட்ட இந்த ஐயாவுடைய திருவாலயத்திற்கு இன்றைக்கு ஒரு நேர நிகழ்ச்சிக்காக நாமளுடைய வில்லி செய்யவும் இந்த ஆலயத்திற்கு வரவழைக்க வேண்டும் என்று அன்போடு நாமல் 6 பேர்களையுமே இந்த ஆலயத்திற்கு வரவழைத்துள்ளார்கள். நாமலை வரவழைத்த அனைவர்களுக்கும் அனைத்து அன்பு உள்ளத்திற்குமே எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதாவது எந்த ஒரு ஆலயத்திலேயுமே நாமல் முதலாகவே வில்லுப்பாட்டு ஒன்று ஆரம்பிக்க வேண்டுமானால் அது எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும் என்ன ஒரு தெய்வமாக இருந்தாலும் அந்த ஆலயத்திலே முதலாகவே சாஸ்தாங்கதையை தான் ஆரம்பிக்க வேண்டுமா? ஏன் முதல்ல சாஸ்தாங்கதை ஆரம்பிக்கணும்? ஏன் அவருக்கு பாடுகிறோம் தெரியுமா? எதற்காக? அகில உலகத்திலேயே கலியுக தெய்வமாகவே பிறந்தவர் ஐயனார் ஒருவர் தான். அப்படின்னா என்னென்ன? அப்படின்னா ஐயனார் அப்படி கிடையாது. அப்புறம் எப்படி? அரிக்கும் சிவனுக்கும் ஆணுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. அப்பேறுபட்ட ஹரிஹர உத்திரன் ஐயனார் இளங்குடி ஐயனார் பிறந்தாத்தான் அனைத்து தெய்வங்களுமே இந்த ஆலயத்துக்கு வருமா? அப்ப சாஸ்தா பிறக்கவில்லை என்றால் சாஸ்தா பிறக்கலைன்னு வைங்க, என்ன ஆகும்? சாமி அவுட்டர்ல அவுட்டர்ல வீட்டுக்கு போயிருவார். சரிதானே? நம்ம கோயிலுக்குள்ள வரமாட்டார். சாமி உள்ள வரமாட்டார். அதனால ஐயனார் பிறந்தாத்தான் நம்மளுக்கு எல்லாம் அருள் புரிவதற்கு ஐயா வருவார். அதனாலே சரி 4 வார்த்தையிலேயே சாஸ்தாவை பிறவி செய்து விட்டு முடித்து விட்டு சக்தி கொண்டு கொலுவிருந்து வரக்கூடிய மணி விளக்கிலே பிறந்த மாயாண்டி சுடலையினுடைய திரு புகழைத்தான் நாங்கள் பாட இருக்கிறோம். அழகா பாட போறோம். பாடும் பாட்டிலே பலது குச்சங்கள் எல்லாம் இருந்திட்டாலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குற்றங்கள் எங்களுடைய கதையிலேயே பொருள் குற்றங்கள் சாரீர குற்றம் குறை இருந்தாலும் சரீர குற்றம் குறை இருந்தாலும் எங்கள் ஆட்கள் அடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் முன் சொல் பின்னால் இருக்கலாம், பின் சொல் முன்னால் இருக்கலாம், முன்னாடி இருக்கலாம். அறிந்து பாடினாலும் அறியாமலே பாடினாலும் தெரிந்து பாடினாலும் எங்களுக்கு தெரியாமலே பாடினாலும் எங்களுக்கு முன்பாகவே சரி இந்த ஆலயத்திற்கும் இந்த ஊருக்கும் எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள், பேரறிஞர்கள், கவிஞர்கள் எல்லாம் வந்து பாடி இருக்கலாம். அழகா பாடி இருக்கலாம். ஆன போதிலும் அடியால் நான் ஒரு சிறு குழந்தை உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி என்னால் தெரிந்தளவு என் சிற்ற அறிவுக்கு எட்டியவாறே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். நான் எல்லாம் தெரிந்தவளும் அல்ல, அனைத்தையும் கற்றவளும் கிடையாது. எனக்கு என் குருநாதர் கற்றுத்தந்தபடியாகவே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். உங்கள் வீட்டு பிள்ளை தவறு செய்தால் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ அதுபோல் எங்கள் 6 பேர்களையுமே ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஐயா. பாதி மதி மான் மழுவோ கங்கையோடு பாம்பணிந்து பார்வதியை மனம் புரிந்த
வந்து உதித்த தருமஞான சாஸ்தாக்கள் யார் யாரெல்லாம் வந்து பிறந்தார் தெரியுமா? யார் யாரெல்லாம்? சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திர தந்து பிறந்தார். வந்து பிறந்தார். அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா? என்ன கிரகம்? பங்குனி மாதம் புதனது அதெல்லாம் தாய்மார்களுக்கு கொலை விட தெரியாம இருக்குமாயா? வில்லு பார்க்க வந்தது குத்தமா நீ கொலை ஓட சொல்லுவேன்னு தெரிஞ்சிருந்தா நாங்க வந்திருக்கே மாட்டோம். அதாவது எந்த ஒரு ஆலயத்திலையுமே எவ்வளவுதான் மேல அடிச்சாலும் மற்ற கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் இருந்தாலும் தெய்வத்துக்கு உகந்ததே இந்த குலவை சத்தம் தானா. அந்த காலத்துல பழைய பாட்டிகள் கூட கொலை ஓடுவாங்க. இப்போ உள்ள பெண்களுக்கு யாருக்குமே குலை ஓட தெரியாது. எல்லாருக்கும் போட தெரியும். ஆனா கூட்டத்துல இப்ப குலை ஓடுறதுக்கு எல்லாருக்கும் வெக்கமா இருக்கு. கூட்டத்தில் வெக்கமா இருக்க தெரியும். சரி எல்லாரும் சேர்ந்து ஐயாவுக்கு ஒரு குலை போடுங்க. தாய போடுங்கம்மா ஒரு குலவை. பொல்லான மணி குலவை. முக்கா மூணு பேரும். ஒரு குலவை போடுங்கம்மா. இன்னும் ஒரு குலவை. இருகரையும் பெருகி வர. சாஸ்தா பிறந்தாரந்து. பொன்னால பூநூலா. பொன்பதித்த தாவணம்மா. வெள்ளியால பூநூலா. அவருக்கு வெங்கலத்தான் தாவணம்மா. தங்கத்தால பூநூலா. கருவயிர தாவணம்மா.
அழகு கலை போட்டு மாமுனியோ அமர தேவர் முனிவரோ அத்தருக்கு பாலர்கள் அங்கே தேவாதி தேவரெல்லாம் தேவாதி தேவரெல்லாம் தெய்வ கையிலே கொண்டிருந்தார் அப்பேற்பட்ட இறைவன் வாழும் அந்த கைலாச வாசலில் ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமானோடு அந்த இறைவனோடு இன்னும் யார் யாரெல்லாம் கொலவிருந்து வருகின்றார்கள் ஆகாயத்தில் சூரியன் அன்பு ஒளி சந்திரன் ஆகாயவாணியோடு அன்னை கங்காதேவி அங்கே கொலவிருக்கும் நாளையிலே கைலாச வாசலில் தாரை கண்ட பகவான் தெய்வாலோக ரம்பை திருநடனம் ஆடுவார் ரம்பை வருவாளாம் நடனங்கள் ஆடுவாளாம் ஊர்வசியா வருவாளாம் உல்லாசமா பாடுவாள் மேலங்கையா வருவாளாம் முருகங்கமும் போடுவாள் சரஸ்வதி வருவாள் சரஸ்வதி அம்மா சங்கீதங்கள் அப்பேற்பட்ட இறைவன் வாழும் அந்த கைலாச வாசலில் ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமானோடு யானை தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனங்களோடு சக்தியோடு ஆண்டவன் கையிலே கொலுவிருந்து வருகின்றார் அப்படி கொலுவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் 14 உலகத்தையும் இறைவன் படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார் 7 சத்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் தாயாரின் பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவும் ஆண்டவன் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமலை போன்ற மானிட மனுக்களை படைத்தார் எதற்காக படைத்தார்? மண் உலகிலே ஆண்டவன் மனிதர்களை எல்லாம் ஏன் படைத்தார் தெரியுமா? எதற்காக? கடவுளாகிய சிவபெருமானை அன்றாடமும் வணங்க வேண்டும் என்று அந்த சிவனுடைய வடிவத்தை இதோ நின்று கொண்டிருக்கிறார்களே நாமளை பெற்றெடுத்த தந்தையை படைத்தார். அம்மா சிவசக்தி இருக்காளே பேச்சியம்மா பிரம்மசக்தி, அந்த அம்மானுடைய திரு அவதாரத்தில் 10 மாதம் சுமந்து பெற்று எடுத்த தாய்மார்களை படைத்து சிவன் வடிவத்திலே ஆண்களையும் சக்தியின் வடிவத்திலே பெண்களையும் படைத்தார். ஆனந்தும் பெண்ணென்றும் ஆண்டவன் அகில உலகத்தை உண்டு பண்ணி நாமளுக்கெல்லாம் 6 அறிவை கொடுத்தார். 9 தத்துவத்தை படைத்தார். மனிதர்களுக்கு மட்டுமே ஆண்டவன் 3 ஆசைகளை கொடுத்தார். 3 ஆசை என்ன ஆசையெல்லாம்? 3 ஆசைனா என்ன ஆசை தெரியுமா? மண் ஆசை, பொன் ஆசை, பெண் ஆசை. அது வேற ஒண்ணும் இல்ல, கடைசியில சொன்ன பாத்தியா பெண் ஆசைன்னு. பெண் ஆசைன்னு சொன்ன உடனே தாத்தாவை தூக்கி அந்த பக்கம் போடு. தாத்தாவுக்கு இப்ப 75 வயசு ஆகுது. 60 வயசு ஆகி போச்சு. இப்பவே இப்படி தூக்கி போட்டுச்சுன்னா 75 வயசு ஆயிடுச்சு. அப்ப இப்படி இந்த வயசுல இப்படி தூக்கி எறிஞ்சிச்சுன்னா அப்ப நீ சின்ன வயசுல எவ்வளவு சேட்டை பண்ணிருப்ப அதை மட்டும் நினைச்சு பாத்துக்கோ. சரி, அப்ப இந்த 3 ஆசைகளையுமே முக்கண்ண நாமளுக்கெல்லாம் கொடுத்து என் சான் உடம்பை கொடுத்தார். ஒரே ஒரு சான் மட்டும் இந்த வயத்தை கொடுத்திருக்கிறார். என் சான் உடம்புனா என்ன தெரியுமா? உடம்பு எப்படி? அவங்க கையாலே அவங்க உடம்ப அளந்து பார்த்தா 8 சான் தான் இருக்குமா. சும்மா அப்போ என்சான் உடம்பிலே ஆண்ட
ஆண்டவன் நாமளுக்கெல்லாம் ஒரே ஒரு சான் மட்டும் வயத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு சான் வயத்தை கொடுத்ததுக்கே நம்ம உலகத்துல இந்த பாடுபட்டோம்னா ஆண்டவே உடம்பெல்லாம் நமக்கு வயத்தை கொடுத்தா நமக்கு என்ன பாடு? உலகம் தாங்காது. அதனால ஆண்டவன் அவனுக்கு ஒரு சான் வயத்தை கொடுத்து இரவென்றும் பகல் என்றும் 2 நாளிகை உண்டு பண்ணினார். பகல் எல்லாம் நாமளுக்கு ஓய்வில்லாத உழைப்பை கொடுத்தார். இரவு எல்லாம் ஓய்வெடுக்கக்கூடிய நித்திரையாகப்பட்ட உறக்கத்தை படைத்து மரம் செடி கொடி பயிறு புல் பூண்டு இலை தாவரங்களோடு ஆடு மாடு கண்டுகாடைகள் அதனையும் படைத்து இந்த உலகத்தை படைத்தால் மட்டும் போராது, என்ன செய்யணும்? பட்டினி இல்லாமலை நாமல் படியளக்க வேண்டும் என்று ஆண்டவன் எவ்விதமாகவே படியளக்க வருகின்றார் தெரியுமா? எப்படி நாளை நல்ல தினை எடுத்து நாளை நல்ல தினை எடுத்து அவர் நாடு எங்கும் படி அளந்தார் அவர் நாடு எங்கும் படி அளந்தார் இளைத்து வந்த ஈசனுக்கு இளைப்பாரி கொடுத்து படியிழந்த ஆண்டவனுக்கு பாலும் பழமும் கொடுத்தாலும் அந்த பார்வதா தேவி அவெல்லாம் பொண்டாட்டி வீட்டுக்காரம்மா பிடிக்கலையா உனக்கு? ஏன் பொண்டாட்டி இப்ப நினைக்க கூடாது. ஏன் தாத்தா? நான் வில்லுப்பாட்டு படிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது என் வீட்டுக்காரி வாசல்ல சட்டாப்பையோட நிக்காளா? ஆமா. ஆச்சி ஏன் அப்படி நிக்கா தெரியுமா? எதுக்கு? நீ வில்லுப்பாட்டு படிச்சு வீட்டுல போய் ஆச்சி கையில ரூபாயை கொடுத்தேன்னா பணத்தை கொடுத்த உடனே ஆச்சி கையில வச்சிருக்க பாரு சட்டாப்பை வச்சு நல்ல 2 தோசையை சுட்டு கொடுப்பா. தோசை
சுட்டு கொடுப்பா. நீ ரூபாயை கொடுத்தா ரூபாயை கொடுக்கலன்னு வையே என்ன செய்வா? சட்டாப்பையை திருப்பி அடுப்புல காய வச்சு செவிட்லே 2 பூசையை கொடுப்பா. அதுதான் நடக்குது வீட்டுல. அதுக்குத்தான் அந்த சட்டாப்பைங்கிற ஆயுதம். அவ வாசல் நிக்கிறத பார்த்த உடனே நான் ரூபாய் எடுத்து அவ கையில கொடுத்துருவேன். ரூபாய் கையில வாங்கின உடனே என் பொண்டாட்டி அப்படியே பல்ல காட்டுவா. அவ சுவாத்த பொங்கி போடும்போது உனக்கு திங்கிறதுக்கு எப்படி இருக்கு? சாப்பிடும்போது நல்லா தான் இருக்கும். அவளும் அப்பதான் பல்ல. அவன் பெண்களை சொல்ல குறை கிடையாது. ஆனா பிறந்து உழைச்சி கொண்டு பொண்டாட்டி கையில கொடுத்தாதான் அவ வாய்க்கு வக்கனே நமக்கு சமைச்சு தருவா. 10 ரூபாய்க்கு பாடுபட்டு கொண்டு போய் கொடுத்தாலும் போதும். அந்த அம்மா முளவத்துல வாங்கியாவது ஒரு துவையில அடிச்சாவது உங்களுக்கு கஞ்சியை ஊத்துவா. சும்மா உழைச்சிட்டு ஊதாரித்தனமா வெள்ளை வேட்டி பண்டாரமா அலைஞ்சா சாப்பாடு கிடைக்குமா? பிறகு கிடைக்காது. பிற பட்னியாத்தான் இருக்க. அதை போல பகவானாகப்பட்டவர் ஈரேழு உலகமெல்லாம் ஆண்டவன் படியிழந்து வந்தார். பார்வதா தேவியும் பணிவிடைகளை செய்தார். இப்படி களைப்பாரி இளைப்பாரி 2 பேர்களுமே கைலாசத்திலே குலவிருந்து வருகிறாள் அல்லவா? அப்படி குலவிருந்து வருகின்ற போது மறுநாள் பொழுது விடிந்தது. மறுநாள் பொழுது விடிந்தவுடனே இறைவனாகப்பட்ட சிவபெருமான் என்னைக்கும் போல அன்னைக்கும் படியிழக்க பயணமானார். அப்ப பார்வதியும் ஆண்டவனுக்கு படியரிசி எடுத்து கொடுத்தாள். கொஞ்ச நேரத்துல பார்வதிக்கு மனசு மாறுது. என்னைக்குமே இந்த ஆண்டவன் தானே உலகமெல்லாம் படியிழக்க போறார் வாராரு. நம்ம பார்வதி கைலாசத்துல ஒத்தையிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டவை வாங்கி கொண்டு போகக்கூடிய படியை இந்த உலக மக்களுக்கு படி அளந்து விட்டு வாராரா இல்ல மக்களுக்கெல்லாம் பட்டினி போட்டு தான் இவர் வாராரா அப்படின்னு பார்வதிக்கு பகவான் மீது ஒரு சின்ன சந்தேகம். அதனால இறைவனை அழைத்த பார்வதி ஆண்டவனே பகவானே பகவானே ஆண்டவா பகவானே பகவானே ஈரேழு உலகம் எல்லாம் இறையழக்க போகும்போது சொல்லுகிறாய் அம்மா. உன்னை படியளக்கும் இடத்திற்கு அழைத்து செல்வதனால் எனக்கு ஒன்றும் குறைவு இல்லை. ஆன போதிலும் நான் உலகத்தை ஒரு விதமாக படைத்திருக்கிறேன். உலக மக்களை எல்லாம் பலவிதமாகவே படைத்திருக்கிறேன் பார்வதி. ஒருவரை கூனாக படைத்திருப்பேன், இன்னும் ஒருவரை குருடாக படைத்திருப்பேன். கூன், குருடு, செவிடு, பேடு, நொண்டி, மூக்கரை. குழந்தை உள்ளவர்கள், குழந்தையே இல்லாதவர்கள். ஒரு ஆளுக்கு இந்த உலகத்திலே இல்லாத பெரிய ஒரு வசதியை கொடுத்திருப்பேன். உலகத்திலே இல்லாத ஒரு பெரிய வசதியை கொடுத்திருப்பேன். ஆனால் அங்குதான் ஒரு குழந்தை செல்வம் இருக்கு. அதனாலே நான் உலகத்திலே இப்படி எல்லாம் படைத்திருப்பேன் பார்வதி. நீ பெண்ணாக பிறந்தவா, ஏழை மனம் கொண்டவா. அவருக்கு என்ன ஆச்சு, இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு என் கூட வந்து சொன்னா வாயை வச்சுக்கிட்டு நீ சும்மா இருக்க மாட்டேன். அதனால நீ கைலாசத்திலே அமர்ந்து நான் ஆண்டவன் போய் படியிழந்து விட்டு இப்ப திரும்பி வாரேன். அப்படி என்று இறைவனார் புறப்பட்டு போன உடனே அப்ப பார்வதிக்கு பகவான்
பகவான் மீது சந்தேகம் தீராமல் இப்பேர்பட்ட ஆண்டவனோடு படியிழக்க வாரோம்னு சொல்லியும் ஆண்டவன் நம்மள வேண்டாம்னு சொல்லிட்டு தானே இவர் படியிழக்க போறாரு. இவருடைய படியிழப்பை இன்னைக்கு நாம பரிசோதித்தே ஆக வேண்டும். அப்படி என்று அவள் யாரை வரவழைத்தா தெரியுமா? விஸ்வகர்மாவை வரவழைத்து, என் மகனே விஸ்வகர்மா, நீ என்னுடைய வார்த்தை கேளு. எப்பா சித்திரமாய் செப்பு செய்து, சித்திரமாய் செப்பு செய்து மகனை சிறப்புடனே கொண்டு வா. அங்கே பார்வதியும் சொன்னபோது உடனே அதை கேட்ட விஸ்வகர்மா அவர் அப்படியே ஆட்டுவென்று காஞ்சேரும் கம்பு கட்டி சீமில் உண்டு பூவரே சோங்கம்பு புதிச்சு வீழும் தாங்கள் திருக்கொடானி போட்டும் போட்டும் போட்டு அவரோ சீனி போட்டு மேலே மேலே போட்டார். அவரோ திருக்கொடானி போட்டும் போட்டு அவரோ சீனி போட்டு மேலே போட்டு சிவனுக்கேத்த வரணும் தீட்டி பார்வதியின் கையில் கூட பார்வதியும் கையில் வாங்கி பகவானை நினைப்பார். விஸ்வகர்மாவை வரவழைத்த அந்த பார்வதா தேவி ஒரு நிமிஷம். இந்த பப்ளிக் யாரும் ஸ்டேஜ் மேலே ஏறாதீங்க. அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் இருங்க. யாரும் ஸ்டேஜில் ஏறக்கூடாது. எதுவும் கொடுக்குறதா இருந்தால் கீழே கொடுங்க. அவங்க மைக்கில் சொல்லுவாங்க. ஸ்டேஜில் யாரும் மேலே ஏறக்கூடாது. இது காவல்துறையோட கட்டாயமான உத்தரவு. யாரும் மீறி போனீங்கன்னா நிகழ்ச்சி நிறுத்த வேண்டிய சூழ்நிலை வந்துடும்.